ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிச்சி டிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட ஸ்டடி பிளான்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சிலபஸ் முக்கியம், அதை முதல்ல எடுத்து வச்சுக்கணும். தென் வந்து உங்களோட முக்கியமான மெட்டீரியல்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கிட்ட அதெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டடி விளாகாக இருக்க போது அண்ட் வந்து நான் எந்த சேனல்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த சேனல்ஸ் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். தென் லாஸ்ட்டில் வந்து சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இன்னைத்த வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இருக்க போது. நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து முக்கியமான டாபிக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கூட வரலாம். அந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த வந்து அதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த சம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸோடு நான் உங்கள்கிட்ட வரேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்ன சேனல் நான் பார்க்குறேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து தமிழுக்கு எந்த சேனலுமே பார்க்கல. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி தமிழுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி டெய்லியும் வந்து தமிழுக்கு அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு. தென் நான் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கும் ஓரளவுக்கு வந்து நோட்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு ஓரளவுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட புக்ஸ் கிடையாது. ஸோ இல்லைன்னா யூடியூப் சோர்ஸ் வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து நான் வந்து சயின்ஸையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் மேக்ஸ்க்கு எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் எனக்கே தெரியுது என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸ் போட்டு சர்ச் பண்ணுறது எந்த சேனல்னால், அந்த அதியன் இன்ஸ்டியூட் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் யூடியூப்பில் இருக்குது. அதியன் இன்ஸ்டியூட்டு, அது வந்து மேக்ஸ்க்கு நல்லாயிருக்கு, எனக்கு பர்சனலாக நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து அந்த சேனல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை எது நல்லா இருக்குங்கிறதும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சிவதன்யா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அவங்க வந்து இங்கிலீஷ் எனக்கு வந்து நல்லா எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பர்சனலாக நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இங்கிலீஷ் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த சேனல் போய் பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க வந்து தினமும் இங்கிலீஷ்க்கு உண்டான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தென் வந்து கிராமர்ஸ்லாம் ஈஸியாகவே சொல்லித்தராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி நான் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அவங்களோடது கொஞ்சம் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்குவேன். சில சமயம் வந்து சைக்காலஜிக்கு நானே வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக்குவேன். எனக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸ்லேருந்து எனக்கு வந்து நோட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இதை வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாவது வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த 3 சேனல் தாங்க நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சேனல்ஸு. அதான் சயின்ஸுக்கு சொன்ன மாதிரி நானே நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா சயின்ஸ் வந்து நான் கொஞ்சம் லிபரலாக தாங்க படிக்க போகிறேன். எந்தளவுக்கு கான்செப்ட் படித்தாலும் அது எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக வருங்கிற சில மெட்டீரியல்ஸில் இருக்குது, அதை மட்டும் நான் படிச்சுக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சோர்ஸ் வேணும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ தமிழில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு போடலாம். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வேணுமா அப்படின்னாலும் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி ஆன்சர்லாம் சொல்லி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா கொஷின்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உண்டான சோர்ஸ் என்ன, நான் வந்து அதுக்கு உண்டான கஷ்டப்பட முடியும். நான் அதுக்கும் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அந்த நாளைக்குள்ளே நம்ம எப்படி படிக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட மார்க்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி. என்னோட பேபிக்கு 10 months தாங்க ஆகுது. நீங்கள் எத்தனை வயசில் பேபி வச்சுருக்கீங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி படிப்பீங்க, இல்லை எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்குவீங்க, நோட்ஸ் எடுப்பீங்களா, இல்லை மெட்டீரியல் வச்சு படிப்பீங்களா, புக்கு வச்சு படிப்பீங்களா, இல்லை எப்படி படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இப்படி படிக்கிறத கொஞ்சம் மாற்றுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். நான் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த சேனல் பார்த்து தான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் டெட் பாஸ் பண்ணியிருக்கீங்க சம்திங், இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வந்து லாஸ்ட் 1 or 2 மார்க்ஸில் தான் எனக்கு போச்சு அப்படிங்கிறவங்களா இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள். இந்த தாட்டி எந்த சேனல் பார்க்குறீங்க, போன தாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, உங்களுக்கு மார்க் போச்சு, எதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணல, அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்றைக்கி என்னென்ன வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டாபிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் குழந்தைங்க தூங்குறப்போ படிக்கிறவங்க தான் அதை பற்றி யோசிக்க முடியாது. கிடைக்கிறப்ப எப்படா படிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும் இல்லைங்களா? அதனால வந்து நீங்கள் ஓகே என்ன
படிக்கிறீங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு நைட்டு கூட ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்காக ஒதுக்கி என்ன நாளைக்கு படிக்கலாம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் தினமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மேஜராக இருந்தீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு 4 சப்ஜெக்டாவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 4 சப்ஜெக்டில் அதாவது ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் வச்சுக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது நீங்கள் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். அப்போ தாங்க நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் படித்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஒரு தகுதி தேர்வுனால நம்ம எல்லாருமே தகுதியாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. ஸோ வந்து எல்லாருமே இதில் பாஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் UGTRBக்கு நம்ம அடுத்த லெவல் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதி தேர்வு இது. ஸோ இந்த தேர்வில் எல்லாருமே பாஸ் பண்ணுங்கிறது நம்ம ஆசை. ஸோ எல்லாருமே ஒன்றா கைடன்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சைக்காலஜி கொஷின் பார்த்திங்கன்னா ஊக்கத்தின் அடிப்படையில் அமையும் மறதியை பற்றி கூறியவர் ஃப்ராய்டு. வதந்திகள் பரவுவது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா படியேற்ற கோட்பாடு மையமாக கொண்டது. ஓகேங்களா? கற்றலில் ஒரு வாரத்தில் 4/5 நம்மளுக்கு மறக்கும். எப்பிங்ஹால் 1885 மறதி வலைக்கோட்பாட்டை வெளியிட்டார். கற்றலுக்கு மறத்தலும் 20 நிமிடத்தில் 47% ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா களக்கோட்பாடு ஆய்வு மேற்கொண்டவர் யாருன்னா குர்த் லெவின். முயன்று தவறி கற்றல் சோதனையை பயன்படுத்தி எந்த விலங்கை பயன்படுத்தினாங்க அப்படின்னா பூனை. தான்டேங்கின் கற்றல் விதிகள் 3 வகைப்படும். தூண்டல் துலங்களுக்கான பிணைவு பற்றிய விதி வந்து விளைவு விதி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.